ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில் என்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட கடைசி 2 எபிசோடான 15, 16 2 எபிசோடையும் ஒரே வீடியோல பார்த்து இதோட சீரிஸை முடிச்சு விட்டுற போறோங்க. ஃபர்ஸ்ட் 14 எபிசோட் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் இருக்கு. பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அதோட இந்த வீடியோவுக்கு இன்ட்ரோ அதிக அளவுல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோமே. சிம்பிளான ஒரே விஷயத்த மட்டும் சொல்லணும்னா, பல பெண்களை கொடூரமா கொலை பண்ண சீரியல் கொலைகாரன் ஓனராகவே இருந்தாலும் 21 வருஷத்துக்கு முன்னால சீனியர் தங்கச்சியை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது ஜூனியரோட அப்பாவான டெபுட்டி கமிஷனர். அந்த கொலையை யாருக்கும் தெரியாம மறைக்கிறதுக்கு உதவியா இருந்தது சிஇஓ. பல வருஷமா புதையலா இருந்த அந்த மேட்டரை பத்தி போன எபிசோட் முடியறப்போ டிசியும் சிஇஓவும் கார்ல உட்காந்து அவனுங்களாவே பேசிட்டு இருந்தானுங்க. அந்த கார்ல ஒட்டி கேட்கிற டிவைஸை வச்சு ஜூனியர் அதை கேட்டுட்டானா அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்களா. சோ இத்தனை வருஷமா தெரியாத உண்மை இப்ப ஜூனியருக்கு தெரிய வந்ததுங்க. டிசி நான் தான் அதை பண்ணேன்னு அவன் வாயாலே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு பிசிக்கலா எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதுக்குன்னு தப்பு பண்ண டிசிய அப்படியே விட்டுற முடியுமா? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். சோ டிசி அரெஸ்ட் பண்ண நம்ம ஆளுங்க 2 பேரான சீனியர் ஜூனியர் அவங்க என்னென்ன தந்திரலாம் பண்றாங்க. கடைசியா இவங்க வச்ச புரியல டிசின்ற எலி சிக்குச்சா இல்லையா, அதை தாங்க லாஸ்ட் 2 எபிசோட்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடுவாங்களா? அதுக்கு முன்னால நான் ஸ்கேர்க்ரோ சீரிஸை முழுசா கம்ப்ளீட் பண்ணி போன வாரமே மெயின் சேனல்ல போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப சாரிங்க. அதுல சிக்கல் நிறைய இருக்கிறதுனால திரும்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம இந்த சீரிஸ் மூவின்னு மாறி மாறி பண்ணிட்டு இருந்தோமா, டைம் கிடைக்கல. இன்னையோட தான் சீரிஸ் முடிய போகுது இல்ல. சோ இந்த வாரத்துக்குள்ளேயே ஸ்கேர்க்ரோ ரெடி பண்ணி அதையும் மொத்தமா சேர்த்து மெயின் சேனல்ல இறக்கிடுறேன். இப்போ வாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடியும் வெல்லும். இங்க அந்த தர்மம் எப்படி வென்றுச்சு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். 15வது எபிசோட ஓபன் பண்ணா எந்த விதமான பிளாஷ்பேக்கும் இல்ல. போன எபிசோட் எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து தான் கதை ஆரம்பிக்குது. சிஇஓ ஜெயில இருந்த ஓனரை சூசைடுக்கு தூண்ட போனப்போ அவன் ஏதோ ஒரு மேட்டர் சொன்னான்னு சிஇஓ சொல்லி, நப்பா சொல்ற 21 வருஷத்துக்கு முன்னால சம்பவத்துல ஓனர் இருந்தானா, நான் சீனியரோட தங்கச்சி அடிச்சு தூக்குனதான் அவன் பார்த்தானா அப்படின்லாம் டிசி தப்ப ஒத்துக்கிட்டதும் கடுப்பான ஜூனியர் அவன் கார் டிக்கியை திறந்து கால்ஃப் ஸ்டிக் ஒன்ன கையில எடுத்துக்கிட்டு இவங்க காரை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தானா. அவங்க அதோட பேச்சு நிறுத்தலங்க. இன்னமும் பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. ஒரு வழியா ஓனரை கொண்டாச்சு. இப்ப நீ பண்ண கூத்தெல்லாம் உன் பையனுக்கு தெரிய வந்துட்டா அவனை நீ என்ன பண்ணுவ? சும்மா ஒரு ஆர்வத்துல தான் கேக்குறேன். உன் வழியில வர எல்லாரையும் நீ அசால்ட்டா தட்டி தூக்குறியே, நாளைக்கு பையன் வந்துட்டா அவனையும் அப்படிதான் பண்ணுவியா? அப்ப கமிஷனர் ஆகிறதுக்கு யாரையும் காவ கொடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சிஓ கேக்குறானா. உடனே டிசி, இப்ப ஏன்பா தேவையில்லாம என் பையனை உள்ள கொண்டு வரேன்னா, பின்ன என்னயா எல்லாத்துக்கும் காரணம் நீதான்யா. எப்பவோ புதஞ்சு போன உண்மையை திரும்ப நோண்டிட்டு இருக்கிறதே உன் பையனும் சீனியரும் தான். அவனுங்களை டைவர்ட் பண்ண ஏதாச்சும் பண்ணுவியா? உண்மையை நோன்ற சீனியருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவனை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற. உன்னை நான் என்னன்னு சொல்றது? 21 வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணை மட்டும் நீ கொல்லல, இவ்வளவு பிரச்சனையே இல்ல. இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனைன்னு. இப்படின்லாம் சிஓ ஹீட் ஆகுறான். உனக்கு என்ன இப்ப என் பையன் தானே ப்ராப்ளம்? அவன் ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டம். ஆள் பார்க்கதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெறப்பா இருப்பான். ஆனா அப்படியே அவன் அவனோட அம்மா மாதிரி தனியா எதையும் பண்ண துப்பு இல்லாம யாராவது கூட வர மாட்டாங்களா, அவங்க கூட சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க மாட்டோமா அப்படின்னு துணை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை நம்ம சொன்னா கூட ஏத்துக்க மாட்டான். அப்படிப்பட்டவனா உண்மையை கண்டுபிடிக்க போறான். அப்படியே கண்டுபிடிச்சா மட்டும் அவனை நான் என்ன பண்ண போறேன்னு நீ பார்க்க தானே போற. ஏதோ அந்த டைம்ல தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதை இன்னமும் சொல்லிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு ஒரு பொண்ணை கொன்னதை சின்ன தப்புன்னு டிசி இவ்வளவு ஈஸியா சொல்றான். அட என்ன பெத்த வெண்ண, இது சின்ன தப்பாடா? அந்த பொண்ணை கொன்ன கொலைகாரனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே தேவையில்லாம நான் சீனியர் மேல சந்தேகப்பட்டு இருந்தேனேடா அப்படின்னு ஜூனியர் கொற்ற மழையில அழுவுறான் அழுதுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் கார்லியோ அதான் அந்த கொலையை விட்னஸா இருந்து பார்த்த ஓனர் ஜெயிலே செத்துட்டான். நம்ம அவனை கொன்னுட்டோம். இனிமேல் அந்த உண்மையை யார் வந்து சொல்ல போறா? ஃப்ரீயா விடுன்னு டிசி சொல்றப்பதான் சிஇஓ ஒரு மேட்டரை சொல்றான். ஜி அப்படின்லாம் ஃப்ரீயா இருந்துட போறீங்க, இதுல பொலிட்டீஷியன் ஒரு குட்டி கலவரம் பண்ணாலும் பண்ணுவா. நான் ஜெயிலுக்கு போய் ஓனர் கிட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறப்போ அவன் என்கிட்ட ஒன்னு கேட்டான், பொலிட்டீஷியன் உங்கள்ட்ட அந்த ரகசியத்தை சொன்னாங்களான்னு. என்ன ரகசியம்னு கேட்டா சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. ஓ அப்ப பொலிட்டீஷியன் அதை உங்கள்ட்ட சொல்லலையா? நடக்கிறத பார்த்தா உங்களுக்குள்ளேயே நீங்க பல ரகசியத்தை மறைச்சு வச்சுக்கிறீங்க போலியே அப்படின்னு எதையோ குத்தி காட்டினாங்க. நானும் இதை பொலிட்டீஷியன் அப்படியே குத்தி காட்டிட்டேன். போன எபிசோட்ல ஒரு ரகசியம் அவங்ககிட்ட இருக்குல்லம்மா, அதை செத்தவன் அவனோட சமாதி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டான்னு. மேபி நீங்க தான் சீனியர் தங்கச்சியை கொன்னீங்கன்றது கூட அந்த ரகசியமா இருக்கலாம். ஓனர் பொலிட்டீஷியன் கிட்ட அதை சொல்லியிருக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு சிஇஓ பாயிண்ட்டுக்கு வரான். மீதி எல்லாரையும் நம்ம என்ன பண்ணோம்? அதேதான், ஒன்னு இந்த பொலிட்டீஷியன், இன்னொன்னு எம்சி சாலா தம்மா துண்டு ஃபுட்டேஜ் ஒன்னு வச்சுக்கிட்டு அவன் என்கிட்ட என்னெல்லாம் பண்றான். மத்தவங்கள மாதிரி இவங்களையும் முடிச்சு விடுறதுக்கான வேலையை பாரு. இப்ப கிளம்புனதும் சிஇஓ காரை விட்டு வெளியே வர, சிஇஓ போனதுக்கு அப்புறம் டிசி அவங்கள மட்டும் இல்ல
பரவாயில்ல, இவனையும் முடிச்சு விட்டு தான் ஆகணும் போல அப்படின்னு எதையோ பிளான் பண்றாங்க. இது வரைக்கும் ஜூனியர் கேட்டானா, அந்த பக்கம் சீனியர் வேற என் அப்பாவும் சிஓவும் பேசுறத எப்படியாவது நான் கேட்டுட்டு அதை பத்தின தகவலை உங்கள்ட்ட கொடுக்குறேன்னு ஜூனியர் சொன்னதை நம்பி நம்பி இன்னமும் அவங்கிட்ட இருந்து கால் வரலையேன்னு வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவரே கால் பண்ண போன் என்னடான்னா வீட்டுக்கு வெளியே இருந்து ரிங் ஆகுது. ஆமா, ஜூனியர் உண்மையெல்லாம் கேட்டுட்டு தொங்கன மூஞ்சியோட இங்கதான் வரான். அவங்க பேசுனதையும் போன்ல ரெக்கார்டா வச்சிருக்கான். அதை சிஓ கிட்ட பிளே பண்ணி காட்ட, இத்தனை வருஷம் மருமோங்க 21 வருஷம், இப்ப தங்கச்சியை கொண்டது டிசி தான் சீனியருக்கு தெரிஞ்சதும் நெத்தி போட்டுல நெருப்ப பத்த வச்சுக்கிட்டு டிசி என்ன மாச்சு பண்ணலான்னு கிளம்புறாரு. ஐயோ 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 தல இப்ப நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? இந்த ரெக்கார்டு ஆதாரமா காட்டி அவனை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? நானே இதை இல்லீகலா ரெக்கார்ட் பண்ண தல, இது கோர்ட்ல எவிடன்ஸாவே செல்லாது. அதை மீறியும் ரெக்கார்டை காட்டி டிசி கிட்ட என்னமாச்சு கேட்டாலும் அவன் பண்ணது எல்லாமே சிஓ தான் சிஓ மேல மொத்த பழியையும் போட்டு அவன் தப்பிச்சிருவான். இதுல நீங்க எதுவும் பண்ணாதீங்க, இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருங்களேன். எங்க அப்பா பண்ண பாவத்துக்கான பழியை நானும் ஏத்துக்கிறேன். என்ன மாச்சு பண்ணி உங்க தங்கச்சியை கொண்ட கொலகாரன் என் அப்பன் தானு ப்ரூவ் பண்ணி அவனை பிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. அவனோட சேர்ந்து நானும் நரகத்துக்கு போக தயார். இந்த ஒரு வாட்டி என்ன நம்புங்கன்னு அழுதுகிட்டே சீனியர் கிட்ட முட்டி போட்டு கெஞ்சறான். அங்க சீனை கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தா காலங்காத்தாலேயே பொலிட்டீஷியன் புது பொண்ணு மாதிரி டிப்டாப்பா மேக்கப் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்புது. அம்மா எங்கம்மா போறேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா, ஏனப்பா மேயர் எலெக்ஷனுக்கான வேலை எவ்வளவு இருக்கு, அம்மா ஒரு கேண்டிடேட், அந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாமா, அதுக்கு தான் போறேன்னு பொலிட்டீஷியன் சொன்னா. நான் மதர் விளையாடுறியா? இத்தனை வருஷம் நீ பண்ண தப்பு வெளியே தெரியாம இருந்துச்சு, நீயும் அமுக்குனி மாதிரி இருந்த. ஓகே, இப்பதான் 21 வருஷத்துக்கு முன்னால நீ ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தினதுல இருந்து அதுக்கு யார் யாருக்கு லஞ்சம் கொடுத்தான்ற வரைக்கும் எல்லாம் வெளியே வந்துருச்சு. தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆவன்னு பார்த்தா வேலைக்கு போறான்ற, இது எனக்கு சரியா பல்லமான்னு இன்ஸ்பெக்டர் மல்லுக்கு நிக்கிறான். ஏடா சூனியா வச்ச சுண்டக்கா, நீ நிஜமாவே என் பையன் தானடா? உன்னை காப்பாத்த உனக்காக 20 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த தியாகம்லாம் எனக்கு மட்டும் தானடா தெரியும். அவ்வளோ பண்ணியும் இன்னமும் நீ உன் அம்மாவை மாட்டி விட நினைக்கிறேனா? இனிமேல் நீ எனக்கு பையனாகவும் நான் உனக்கு அம்மாவாகவும் இருந்து என்ன ஆக போகுது? போதும்டா போதும், நீ எனக்கு பையனா இருந்ததும் போதும், நான் உனக்கு அம்மாவா இருந்ததும் போதும். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல, இனிமேல் நான் என் வாழ்க்கையை வாழ முடிவெடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தேன் தம்பி, நீ அடிக்கடி என்கிட்ட உன்னை சொல்லி சொல்லி அழுவிய. அம்மா அம்மா எனக்கு மான் அழற மாதிரியே தோணுதுமா, மான் என்கிட்ட பேசுற மாதிரியே தோணுதுமா, என்னால தாங்க முடியலமான்னு. ஏன் இப்பெல்லாம் அந்த மான் அழற மாதிரி உனக்கு தெரியறது இல்ல? தெரியும், அது எப்படி தெரியாம இருக்கும்? 1000 இருந்தாலும் நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த பேஷண்ட் தானே, திரும்பவும் அங்கேயே போய் கடை, அப்பதான் உன் பிரச்சனை இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு பொலிட்டீஷியன் அதோட பாடி கார்டு கேட்ட இன்ஸ்பெக்டரை மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிடுதுங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அம்மாவை பார்க்க போன சீனியர், அம்மா எப்பெல்லாம் மத்தவங்க என்னையும் உன் பொண்ணையும் கம்பேர் பண்ணி என்னை விட உன் பொண்ணு தான் பிரில்லியன்ட்னு சொல்லுவாங்களோ அப்பெல்லாம் அவங்கள்ட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்னு சொல்லுவ பாரு. ஒரு மனுஷன் பிரில்லியண்டா இருந்தா மட்டும் அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் இல்ல, அவன் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் அவன் நல்ல வாழ்க்கை வாழறான்னு. இத்தனை வருஷமா அது எதையுமே என்ன பண்ண விடாம இருந்தால நான் கண்டுபிடிச்சிட்டமா, கூடிய சீக்கிரம் அவனை கேட்ச் பண்ணி நீ நினைச்ச மாதிரியே நான் வாழறமா அப்படின்னு சீனியர் ஃபீலிங்ஸா பேசிட்டு கிளம்புறப்போ அப்ப கூட என்ன நடக்குதுன்னே புரியாத நிலைமையில இருந்த சீனியரோட அம்மா போற சீனியரை கூப்பிட்டு நல்லா சாப்பிடுப்பா தம்பின்னு தான் சொல்லி அனுப்புறாங்க. சேம் டைம் இந்த பக்கம் டிசி கிட்ட ஜூனியர் போறான். ஜூனியரோட பேச்சுவார்த்தை ஒண்ணு கூட சரியில்லை, எல்லாமே நக்கலா இருக்கு. எதுடா இந்த நக்கல காரணம்னு பார்த்தா டிசியும் சிஓவும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்ததை ஜூனியர் ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணால அதை டிசிக்கு முன்னால வச்சு காட்டுறான். தூக்கி வாரி போட்டுருச்சுங்க டிசிக்கு. ஐயோ எப்படா இதை ரெக்கார்ட் பண்ணான்னு. இப்ப என்னடா பண்ண போற இந்த ரெக்கார்டை வச்சுன்னு டிசி நடுங்க ஆரம்பிச்சதும், நான் என்னப்பா பண்ண போறேன், நீ கமிஷனர் ஆகிறதுக்கான அடுத்த ஹியரிங் நாளைக்கு இருக்குல்ல, ஓ போய் அட்டன் பண்ணு, நீ கமிஷனர் ஆகு, நீ கமிஷனர் ஆகணும்பா, நீ கமிஷனர் ஆனாதானே எனக்கும் பெருமை. ஒருவேளை நீ இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கமிஷனர் ஆகலனா என் ஃபியூச்சரும் ஸ்பாயில் ஆயிடும். உனக்காக என் ஃபியூச்சரை நான் ஸ்பாயில் பண்ணுவேனா? உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். நீ கமிஷனர் ஆகணும். இந்த ரெக்கார்டோட லாஸ்ட்ல நீ ஒன்னு சொல்லிருக்க பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரையும் முடிச்சு ஒண்ணு நீ சொன்ன பாரு, அதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், நம்ம 2 பேரும் கை கோர்த்தா இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு ஜூனியர் பாசாங்க காட்டி டிசியை நம்ப வைக்கிறான். டிசியும் ஜூனியரை நம்பிட்டாங்க. சரிப்பா நீ பேசுறதெல்லாம் காதுல தேன் வடிகிற மாதிரி தான் இருக்கு, ஆனா இப்ப நீ என்கிட்ட போட்டு காட்டினால ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவை டெலிட் பண்ணனா கொஞ்சம் நானும் ஃப்ரீயா இருப்பேன்ல அப்படின்னு டிசி கேட்க, பண்ணிடலாம்ப்பா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதை நான் பண்ணணும்னா நான் கேட்கிற ஒண்ணு நீ எனக்காக பண்ணுமே. சீனியரா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னையும் மாத்தி விடு. ஃபோர்ஸ்ல இருக்க போலீஸ்காரங்க தப்பு பண்ணா அவங்கள அரெஸ்ட் பண்றது தானே அந்த டிபார்ட்மெண்ட். நான் அங்க இருந்தாதான் நம்ம லைன்ல குறுக்க நிக்கிற எம்சியை அரெஸ்ட் பண்ணி முடிச்சு விட முடியும். அதுக்கு தான் கேக்குறேன், பண்ணா நல்லா இருக்குன்னு ஜூனியர் கேட்டு டிசி அதையுமே பண்ணிட்டான். இது முடிய அப்படியே சிஓ கிட்ட போனா, போன எபிசோட்லயே எம்சி சிஓ கிட்ட சொல்லி அனுப்புனால, இந்த மாதிரிப்பா நீ ஜெயிலுக்கு போய் ஓனரை தற்கொலைக்கு தூண்டினப்போ அங்க இருந்த கேமராலாம் ஆஃப் ஆயிருந்துச்சு நினைச்சல, அது உண்மை இல்ல, எல்லா கேமராவும் ஓடி
நீ பண்ணது ரெக்கார்ட் ஆகி போயிருந்தி. இந்த மேட்டர் வெளியே வரக்கூடாதுன்னா நான் அடிக்கடி உனக்கு கால் பண்ணுவேன், போன் எடுன்னு. இப்ப எம்சி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க, நான் உன்னை பார்க்கணும், சீக்கிரம் இந்த இடத்துக்கு வான்னு. போடுறா அவனுக்கு ஒரு பாயாசத்தன்னு முடிவோட கிளம்புன சிஇஓ. எம்சி சிஇஓ வர சொல்லியிருக்கிறது ஒரு மீன் பிடிக்கிற இடம். எம்சி அந்த பக்கமா திரும்பி மீன் பிடிச்சிட்டு இருக்கானா, காரை கொண்டு வந்து அங்க நிறுத்தின சிஇஓங்க கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆயிட்டான். டேஷ்போர்டை திறந்தா சிஇஓ சீஃபை கொல்றப்போ சீஃபோட போன் எடுத்து இவன் தான் வச்சிருந்திருப்பான். அந்த போனும் டேஷ்போர்ட்ல இருக்கு. அத நமக்கு காட்டினதோட காரை விட்டு இறங்கின சிஇஓ மின்னல் வேகத்துல குட்டு 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 குட்டுன்னு சிஇஓ நோக்கி ஓடி கையில இருக்க ஸ்டிக்கால எகிரி ஒன்னு அடிக்க போறான் பாருங்க. அட 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 நைஸ் ஷாட்னு பின்னால இருந்து ஒரு குரல். திரும்பி பார்த்தா சீனியர் வந்து நிக்கிறாரு. குரலை கேட்டதுமே ஆர்ல போனவன் எதுவும் பண்ணாம பூமிக்கு வந்துட்டான். அதோட எம்சிக்கும் சிஓ நம்மள கொல்லதான் வந்தான்னு தெரியல. ரெண்டு பேருக்குமே சீனியர் எப்படிங்க வந்தான்றதுதான் குழப்பம். சீனியர் சிஓ அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும், ஸ்டேஷன் வான்றாரு. வாரண்ட் இருக்கா? இல்ல வாரண்டோட வா, அப்புறம் யோசிக்கலான்னு சிஓ நடைய கட்டுறப்போ சீனியர் எம்சி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. உங்க போன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி தாங்க நான் இங்க வந்தேன். எப்படியும் இதான் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் வந்தேன். நான் மட்டும் செத்த நேரம் லேட்டா வந்திருந்தேன். செதறு தேங்காய் ஆயிருக்கும் உங்க மண்டை. உங்களை காப்பாத்தினதுக்கு நீங்க எனக்கு நன்றியை போடுங்க, நான் அவனை போடுறேன். அத சீனியர் சொல்ற கேப்ல ஜூனியர் அங்க வந்துட்டான். பொறுமையா சிஓட காது கிட்ட போனவன், என் அப்பா கமிஷனர் ஆகணும்டா, அது உன் கையில தான் இருக்கு. நீ பாட்டுக்கு ஸ்டேஷன்ல எக்கு தப்பா ஏதாச்சும் சொல்லி மாட்டிக்காத, தெளிவா பதில் சொல்ல பாருன்னு ஃபர்ஸ்ட் ஜூனியர் சிஓவை நம்ப வைக்கிறான். இவனும் நம்ம ஆள் தான். அதை நம்பி உங்க ரெண்டு பேரோட இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல போய் உட்காந்த சிஓ, சொல்லுங்க எதை பத்தி கேட்கணும் சொன்னீங்கன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு சிஓ கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா, நல்லா ஒத்த கால் ஒண்டி புலி மாதிரி எப்ப பாரு ஸ்டிக்கர் வச்சு தாங்கி தாங்கி நடப்ப. இப்போ எம்சி கிட்ட போறப்ப மட்டும் உசைன் போல்ட்டையே ஓவர் டேக் பண்ற அளவுக்கு வர்ற. உண்மையாவே உனக்கு ஒரு கால் வராதா? இல்ல அதெல்லாம் நீ எங்க முன்னால போட்ட ஆக்டிங்கா? அத சீனியர் கேட்டு சிஓ சரியா பதில் சொல்லுங்க. ரைட்டு, பரவாயில்ல, அதை விட்டுருவோம். நாங்க உங்ககிட்ட 2 டேட்டை சொல்றோம். அந்த டேட் அன்னைக்கு நீ எங்க இருந்தேன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு. ஓனர் செத்த நைட்டு, அப்புறம் சீஃப் கொல்லப்பட்ட நைட்டு, இந்த 2 நைட்டு எங்க இருந்தேன்னா, ஆமா நானா அவங்கள கொண்டான்னு ஒத்துக்க போறான். நான் வீட்டுல இருந்தேன்னவன் என்ன மட்டும் கேக்குறீங்களே, ஏன் டிசி எங்க இருந்தாருன்னு கேட்கலன்னு சம்மந்தமே இல்லாம டிசி பேரை உள்ள எடுத்துட்டு வராங்க. உடனே ஜூனியர் ஏன்டா என் அப்பா பேர் எடுத்துட்டு வரேன்னு பதறான். அதாவது சிஓக்கு முன்னால பதற மாதிரி நடிக்கிறான். சோ ஜூனியரோட மூஞ்ச பார்த்துட்டு நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போறோம்னு முடிவெடுத்த சிஓவும், இல்ல நேத்து உங்க அப்பாவோட கமிஷனர் ஆகிறதுக்கான ஹியரிங் நடந்துச்சுல்ல, அதுல அவர் பேசினதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீங்க அதை பாத்தீங்களா இல்லையா? இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு ஹியரிங்ல டிசி பேசின ஒரு வீடியோவை சிஓ போட்டு காட்ட, அதுல இந்த உலகத்துல யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடலாமா, ஆனா ஒருத்தன் உயிர் எடுக்கிறவனுக்கு மட்டும், அதாவது ஒரு கொலைகாரனுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாதான். இதை யார் சொல்றான்னு கேட்டீங்களா? ஒரு கொலையை பண்ணிட்டு பல வருஷமா மறைச்சு தான் ஆதாயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கவன் இப்படி ஒரு மேட்டரை சொல்றான். சரி, எல்லாரும் முன்னாலே அப்படி சொல்லி ஸ்கோர் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சிஓ டிசியோட டாபிக்கை எடுக்க வேணாண்டா இதோட முடிச்சுக்கலாம்டா, அந்த டாபிக்கை விட்டுருவோன்னு ஜூனியரும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரிப்பீட் மோட்ல நடிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லங்க நீங்க மட்டும் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி? நானும் சில விஷயங்கள் சொல்லணும்ல, சொல்றேன் கேளுங்க. அக்டோபர் 15, 2000 எக்ஸாக்டா சொல்லணும்னா அக்டோபர் 14ஆம் தேதி நைட்டு போன எபிசோட்ல டிசியோட ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி என்ன ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிச்சிங்கல்ல, அப்ப நான் பண்ணலான்னு இருந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஜூனியர் உங்க அம்மாவோட அப்பாவான உன் தாத்தா கம்பெனி தானே இந்த ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. பிசினஸ் ஒழுங்கா போகாம அந்த கம்பெனியவே இழுத்து மூடுற அளவுல இருந்துச்சு. சோ அந்த கம்பெனியை என்னோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கிட்டா கம்பெனிக்கு ஒரு உயிர் கிடைக்கும்னு டிசி என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்க அன்னைக்கு நைட் வந்தாரு. நானு டிசி பொலிட்டீஷியன் இவங்க எல்லாரும் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நிறைய சரகடிச்சோம். திரும்ப கிளம்புறப்போ டிசிக்கு போத ஓவர் ஆயிடுச்சு. சோ அவரால் காரை ஓட்ட முடியலன்னு இதெல்லாம் பிரசன்ட்ல சிஇஓ சொல்லிட்டு இருக்கும் போதேங்க அப்ப நடந்த பிளாஷ்பேக்கும் ஓடுது. சிஇஓ அப்படி கேட்டதுக்கு வேணான்னு சொன்ன டிசி அவனாவே கார் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அடுத்து பொலிட்டீஷியனும் தனி கார்ல கிளம்ப, சிஇஓவும் தனி கார்ல போனானா. பட் பிரசன்ட்ல சிஇஓ அதை வேற மாதிரி சொல்லி ஒரு ட்விஸ்டா கொடுக்குறான். நான் டிசியோட காரை ஓட்டிட்டு போய் வீட்டுல ஒட்டுமான்னு கேட்டேன். அவரும் சரின்ட்டாரு. நான் பெருசா குடிக்கல, அதனால நான் காரை ஓட்டி டிசி கார்ல உட்காந்து நாங்க கிளம்பிட்டோம். எங்க கூடவே இருந்து செம குடி குடிச்சதே பொலிட்டீஷியன் அது அந்த போதையிலேயே தான் கார் எடுத்துக்கிட்டு போச்சு. ஏன்பா சீனியர், அன்னைக்கு தான் உன் தங்கச்சி கூட காணா போனால, இப்ப கெச்ச பாடிய அட்டாப்சி டெஸ்ட் பண்றப்ப கூட கார் ஏற்றி தான் அவளை கொண்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சுல்ல அப்படின்னு சிஇஓ நடந்த கதையை வேற மாதிரி சொல்லி பொலிட்டீஷியனுக்கு மார்க் வைக்கிறான். ஹின்னாஜி நீ சொல்றத பார்த்தா பொலிட்டீஷியன் தான் என் தங்கச்சியை கொண்டான்றியா? தெளிவா சொல்லுன்னு சீனியர் கேட்கும்போது, நான் ஏங்க அந்த மாதிரி சொல்ல போறேன், என்ன நடந்துச்சோ அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சிஇஓ சமாளிச்சாலும், ஏண்டா உன் ரீடெவலப்மெண்ட் பிளானே பொலிட்டீஷியன் இருந்தாதான் நடக்கும்னு பொலிட்டீஷியனும் நீயும் ஜாடியோட சேர்ந்து வர மூடி மாதிரி சேர்ந்தே சுத்திட்டு இருந்தீங்க. இப்ப அவன் இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டான். உன் ரீடெவலப்மெண்ட் பிளானே கெட்டு போயிடுமே. அது தெரிஞ்சுதான் இப்படி சொல்றியான்னு கேட்டும் அவ என்ன மேயராவா ஆயிட்டா, அவளால ஏன் பிளான் ஏன் கிட போதே? சொந்த பையனையே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அடிச்சவ, அதுவும் அவனுக்கு எரும மாடு வயசாகியும் இப்ப கூட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறானா? அவளை மாதிரி ஒருத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, எனக்கு ஒரு வேலை ஆகுதுன்னு நான் உண்மையே சொல்லாம இருக்க முடியுமாங்க அப்படின்னு பொலிட்டீஷியனை கொத்து விட்டதோட மட்டும் இல்ல, பொலிட்டீஷியன் இன்ஸ்பெக்டரை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கால, அதுவுமே சீனியர் ஜூனியருக்கு தெரியாது. அதையும் சேர்த்து சொல்ல, ஓகே இப்போதைக்கு எங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ தெரிஞ்சிடுச்சு, வேற ஏதாவது
ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணி உன்னை கூப்பிடுறோம் கிளம்புன்னு அவனை அனுப்பிட்டாங்க. பாத்தீங்களா தல, எங்க அப்பனும் சிஇஓவும் சேர்ந்து பொலிட்டீஷியனை முடிச்சு விட என்னமா ஒரு கதை கட்டுறானுங்கன்னு. போற போகல இன்ஸ்பெக்டர் பத்தி வேற சொல்லிட்டு போயிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. இருங்க ஆள் மூலியமா அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன ஜூனியர், இவனுக்கு ப்ராசிக்யூட்டர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கானோ அந்த அட்ரஸை தேட சொல்றான். அடுத்து லேடி காப் குண்டு போலீஸ் அவங்கள்ட்ட சொல்லி சீனியர் எம்சியை ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாரு. மீன் பூச்சி ஆட்டுல இருந்து எம்சி நேரம் ஆபீஸ்க்கு தாங்க வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் ரூமுக்குள்ள இருந்து கதவை சாத்திக்கிட்ட எம்சியோ அடுத்து வெளியே வரப்போ அவன் திங்ஸ் எல்லாத்தையும் அள்ளி ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு வரான். ஏன் சார் என்ன ஊரை விட்டு ஓட போறீங்களாண்ணா? ஓ, உங்கள்ட்ட விஷயத்தையே சொல்லல ஜூனியர், உங்க அப்பாவுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். நான்லாம் திரும்ப ஹெட் குவார்டர்ஸ்க்கு வேலைக்கு போவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன இங்க இருந்து ஹெட் குவார்டர்ஸோட இன்டெலிஜென்ஸ் டீமுக்கு உங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அதான் கிளம்புறேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்கடா. நான் அங்க போய் எனக்குன்னு அபிஷியலா ஒரு டீமை கொடுத்ததும் அப்புறம் நான் வெளியே சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் யாரும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. நான் கிளம்புறேன்னு எம்சி. குண்டு போலீஸ் தான் எம்சியை வீட்டுல டிராப் பண்றேன்னு கார் எடுக்கிறான். அண்ணன் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியும்லப்பா, அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் வீடு இருக்கு, சூதானமா காரை ஓட்டுன்னு அவங்க 2 பேர் கிளம்புனதும் ஜூனியருக்கு ப்ராசிக்யூட்டர் இருந்து கால் வர ஜூனியர் ஹெல்ப் கேட்டான்ல, இன்ஸ்பெக்டர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு தர சொல்லி அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த டைம்லாம் ப்ராசிக்யூட்டர் டிசியோட வீட்டுல தான் இருக்கான். ஆனா அங்க இருக்கான்ற மாதிரி காட்டிக்கல. டிசியும் ப்ராசிக்யூட்டர் ஜூனியரோட பேசுறத பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு ஜூனியருக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. அந்நேரம் பார்த்து ஜூனியரோட போன் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இன்னும் ப்ராசிக்யூட்டர் அட்ரஸ் சொல்லவே இல்லையே. சோ ஜூனியர் சீனியரோட போனை கடன் வாங்கி மறுபடியும் ப்ராசிக்யூட்டருக்கு போனை போட்டு, ஏண்டா நல்லா பல்லு வளர்ந்த பருப்பு மத்த மாதிரி இருந்துகிட்டு அங்க கேக்குற சவுண்ட்லயே தெரியுது நீ அப்பா கூட இருக்கன்னு, கேட்டவன் வீட்டுல இருக்கன்னு என்கிட்டயே ஆக்டிங்க போடுறியா அப்படின்னு ஜூனியர் கேட்கிற கேப்ல டிசிக்கு ப்ளூ ஹவுஸ்ல இருந்து கால் வந்து அவரை கமிஷனர் ஆக்கிட்டாங்கன்ற செய்தி வந்ததும் ரூம் முழுக்க ஒரே கரகோஷம். எப்படியோ இன்ஸ்பெக்டர் எங்க இருக்கானோ அந்த அட்ரஸ் ஜூனியர் வாங்கிட்டானா. ஜூனியர் அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து சீனியருக்கு மெசேஜ் வர பார்த்தா அனுப்பி இருக்கிறது எம்சி தாங்க. ஏன்பா நான் தான்ப்பா எம்சி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ யாருக்கிட்டையும் சொல்லாம உடனே என் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு வந்திருக்க மெசேஜை பார்த்ததும் ஜூனியருக்கு ஒரு சந்தேகம். இப்பதான் அந்த ஆள் போனா உடனே எப்படி மெசேஜ் வரும், அதுவும் தனியாவா யாருக்கிட்டையும் சொல்லாம வான்னு வேற இருக்கு. என்னமோ இடிக்குதுறான்னு டவுட் ஆனவன் சீனியர்ட்ட எதுவும் சொல்ல போனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, இதாங்க இன்ஸ்பெக்டர் இருக்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ், நீங்க அங்க போய் பாருங்க, எங்க அப்பா என்ன உடனே வான் கூப்பிடுறாரு, நான் அங்க போறேன்னு கார் எடுத்துக்கிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் சீனியர் ஒன்னு நோட் பண்றாரு, நம்ம கிட்ட போனை காணோம். இவன் தானே போன் பேசிட்டு இருந்தான். போனை வச்சதும் போன்ல எதையோ பார்த்துட்டு கமுக்கமா போனை பாக்கெட்ல போட்டு போனானே, என்னவா இருக்குன்னு ஜூனியர் எந்த திசையில போனானோ அதே திசையில சீனியரும் போனா. இப்போ எம்சி சொன்னார் இல்லங்க என் வீடு இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்குன்னு, அந்த காம்ப்ளெக்ஸ் போறதுக்கான ரூட்ல தான் ஜூனியரோட கார் போயிருக்கு. இதுக்கு முன்னாலேயே குண்டு போலீஸ் எம்சியை வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குதானே, வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு வெளியே வந்துட்டான். இவனை பிக்கப் பண்ண லேடி காப்பும் வர பின்னாலேயே ஜூனியரும் வரான். அப்பவே 2 பேரும் சொல்றாங்க, நானும் உள்ள வரேன்டா, எல்லாரும் சேர்ந்து போலான்னு. இருங்க அவர்கிட்ட நான் தனியா பேசணும், இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு ஜூனியர் உள்ள போறானா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சீனியரும் வந்துட்டாரு. ஜூனியர் வீட்டுக்குள்ள போகும்போதே உள்பக்கமா கதவை லாக் பண்ணிட்டாங்க. சோ செவ்வரேறி குதிச்சு சீனியர் வீட்டுக்குள்ள போனா அதுக்குள்ள ஜூனியரே கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டான். ட்விஸ்டா பாக்கணுமே, வெளியே வந்த ஜூனியரோட கை மூஞ்சி எல்லாம் ரத்த கரை போச்சுங்க. எம்சி செத்துட்டாருங்க. நடந்ததை வச்சு பார்த்தா நான் தாங்க அவரை கொன்னுட்டேன். அத ஜூனியர் சொல்லி சீனியர் ஜூனியர் மூஞ்ச குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே எபிசோட் முடியுதுங்க. ஒரு வழியா ரிசல்ட்டை கொடுக்க போற ஃபைனல் எபிசோடுக்குள்ள ஃபைனா நுழைஞ்சிருவாங்களா. 16வது எபிசோட ஓபன் பண்ணா எம்சியோட டெத் நடக்கிறதுக்கு முன்னால சிஇஓ டிசி இவங்களுக்குள்ள டிசியோட வீட்டு கார் கராஜ்லயே ஒரு மீட்டிங். சிஇஓட ட்ரெஸ் கோட பார்த்தாலே யாருக்கோ தவசம் கொடுக்க போற மாதிரி தெரியுது. இத்தனை நாளா காலை தாங்கி தாங்கி நடந்துட்டு இருந்தவன் இப்ப டிசிக்கு முன்னால தெளிவா வேற நடக்கிறானா. அத டிசி கண்ணு விடுறப்போ ஏங்க பார்க்க கூடாத பார்த்த மாதிரி இவ்வளவு ஷாக் ஆவறீங்க. அத அந்த டைம்ல என்னோட பாஸை கொண்டுட்டு அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாச்சு கால் சரியில்லாத மாதிரி ஆக்டிங்க போட்டாதானே சுத்தி இருக்கவங்க எல்லாம் என் மேல ஒரு பரிதாபம் வரும். அதுக்காக நடிச்சது. இப்ப அந்த கதையை விடுங்க. அது என்ன, அடுத்த கமிஷனர் உங்க வீட்டு கார் கராஜ்ல ஒரு கார் கூட இல்ல அப்படின்னா உங்க பழைய கார்ல உங்க பையன் பக்கு வச்சு உங்களை புடிச்சிட்டானா. அதான் தேவையில்லாம சப்ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தவனை சீனியரோட சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி விட்டீங்களா அப்படின்னு சிஓ கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டான். என்னப்பா பண்ண சொல்ற, நான் பெற்றது எனக்கே வினையா வந்து நிக்குது. ஆமா, என் கார்ல மைக்க வச்சு அன்னைக்கு நீ நான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அதை ரெக்கார்ட் பண்ணி என்கிட்டயே போட்டு காட்டுறான்ப்பா. அதான் அவன் கேட்டதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சுன்னு டிசி சொல்ல, இது வேறையா, அப்ப அவங்க பையனையும் தீர்த்து கட்டிட்டுமான்னு சிஓ ரெடி ஆகுறான். பையனை முடிச்சு விட்டா அவன் யார்கிட்ட எங்கெங்கெல்லாம் ரெக்கார்டிங் வச்சிருக்கான்னு தெரியல, அந்த ரெக்கார்டிங் ஒழிக்க முடியுமா? அவசரப்படாத, அவனை அப்புறம் பாத்துக்கலாம். போன எபிசோட ஆரம்பிக்கும் போதே 2 பேர் கதையை முடிச்சு விட சொல்லி நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதை ஏன் முடியல, அதுக்குள்ள என் பையன் கிட்ட வந்துட்டேன், போய் அதுக்கான வேலையை பாருன்னு டிசி சொன்னதுக்கு அப்புறம் தாங்க இங்க கொண்டு போலீஸ் எம்சி வீட்டுல கொண்டு வந்து விட்டு அவன் வெளியே போயிட்டானா. எம்சி பாத்ரூமுக்குள்ள போறப்போ அங்க ஏற்கனவே ஒளிஞ்சிருந்த சிஇஓ எம்சியோட கழுத்தறுத்து போட்டு எந்த கத்தியால கழுத்தறுத்தானோ கத்திய எம்சியோட கையிலேயே வச்சுட்டு
பாத்ரூம்ல 2 போன் எடுத்து வச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேக்கெட் வழியா வெளியே போயிட்டாங்க. அவன் வச்ச 2 போன்ல ஒரு போன் எந்த போன்ல இருந்து சீனியரோட செல்லுக்கு எம்சி அனுப்புற மாதிரி என் வீட்டுக்கு வான்னு மெசேஜ் அனுப்பிச்சானோ அது ஒண்ணு. இன்னொன்னு சீஃபை கொண்டுட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு போன் எடுத்தான்ல அந்த போன். சோ எதுக்காக சீனியர் இங்க வர வச்சான்ற விஷயம் இந்நேரம் புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. நடந்திருக்கிறது கொலைன்னு தெரிஞ்சாதானே பிரச்சனை வரும். எம்சியை கொண்டுட்டு கொன்ன கத்திய அவரோட கையிலேயே வச்சுட்டா கூடவே 2 போனை வர வச்சிருக்கான்ல. சீனியரோட செல்லுக்கு மெசேஜ் போன அதே செல்லுல இருந்து தான் அப்போ உங்களை பார்க்கணும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சீஃபோட செல்லுக்கும் மெசேஜ் போயிருக்கும். சோ சீஃபை கொண்டதெல்லாம் எம்சி தான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான்னு சீனியரை நம்ப வச்சிடலாம் இல்லையா? அதுக்கு பிளான் போட்டிருக்கானுங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அவங்க சைடு, சீனியர் மட்டும் தானே கொள்ளாரு. அவரை நம்ப வச்சிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருமே அப்படின்னு நினைச்சு பண்ணா ஜூனியர் உள்ள வந்து கட்டைய போட்டான். அப்பெல்லாம் எம்சி இன்னும் சாகல, கிட்டத்தட்ட சாக போறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போய் தான் இவன் உடம்பு முழுக்க ரத்தகர் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் எம்சியை காப்பாற்ற முடியல. திரும்ப வெளியே வரான். எம்சி செத்துட்டாருன்ற விஷயத்த சீனியர் கிட்ட சொல்றான். அங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷனுக்கு போனான். உண்மை தெரியற வரைக்கும் ஜூனியர் தானே எம்சியை கொலை பண்ண கல்பிரிட்டு. ஜூனியரை இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த கேப்ல சீனியர் ஜூனியர் கிட்ட இருந்தே ஒரு போனை வாங்கி அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த மெசேஜை பார்த்துட்டாரு. ஏன்டா அன்ரிசர்வ்ல எடுத்துட்டு வந்த மண் பொம்மை அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? உன் பேரடா சீனியர், உன்னை வர சொல்லி உன் போனுக்காடா மெசேஜ் வந்துச்சு, என் போனுக்கு தாண்டா வந்துச்சு, நீ ஏன்டா போய் தலையை குத்த அப்படின்னு சீனியர் ஜூனியர் கிட்ட கத்துறாரு. இது எல்லாத்தையும் அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து லேடி காப்பும் பார்த்துட்டு இருக்கா. வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? மெசேஜை பார்க்கும் போதே கிளியர் கட்டா தெரியுது உங்களை கோத்து விட தான் வேலை நடக்குதுன்னு. எப்படி உங்களை விட முடியும்? அதான் என்னன்னு பார்க்கலான்னு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். எனக்கு இது தப்பா தெரியலன்னு பாருங்க. சீரியஸ் ஆரம்பிச்ச டைம்லலாம் எலியும் புனியும் மாதிரி அடிச்சிட்டு இருந்தவனுங்க இப்ப நட்புக்காக படம்லாம் ஓட்டி காட்டுறானுங்க. என்னமோ போடான்னு சொல்லிட்டு சீனியர் வெளியே வரப்போ லேடி காப் மடக்கிட்டா. டே என்னடா நடக்குது உங்களுக்குள்ள? எதுக்காக எம்சியோட கொலையில ஒன்ன கோத்து ஒண்ணும்? யார் இதை பண்றது? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்ன்றா. வேணாமா நீ இதுக்குள்ள வராதன்னு சீனியர் சொல்ல மாட்டேன்னு மறுக்கிறார் தான். தம்புடு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஓனர் பொண்ணோட வெட்டப்பட்ட விரல்லாம் ஓனர் கடவாசல்லே இருந்துச்சுல்ல, அதை நீ தான் வச்சேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனாலும் நான் ஏன் உன்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்கல. என் நண்பன் நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்ற நம்பிக்கையில தான். ஆனா நீ என்ன நம்பி என்ன நடக்குதுன்னு உண்மையா சொல்ல மாட்டியா? சொல்லியே தீரணும்னு கேட்டதும் சீனியரும் உண்மையே சொல்லிட்டாருங்க. என் தங்கச்சி சாவுக்கு காரணம் டிசி தான். அதுக்கு சிஓவும் உடந்த. ஓனர் சாவுக்கு காரணமா இருந்தது சீஃபை கொன்னது எல்லாம் இவங்க வேலை தான். இத சிஓவும் டிசியும் கார்ல உட்காந்து பேசுறப்போ கார்ல மைக்க வச்சு ஓட்டு கேட்ட ஜூனியர் அந்த கான்வர்சேஷனை ரெக்கார்டும் பண்ணிட்டான். ஆனா அது இல்லீகலா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒண்ணு இல்ல, கோர்ட்ல செல்லாது இல்ல. அதான் ஒரு தந்திரம் பண்ணி டிசி எப்படியாவது மடக்கலான்னு ஜூனியர் ஒரு பிளான போட்டு நான் அவனும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது ரிஸ்க்ன்றதுனாலதான் ஒன்ன உள்ள வர வேணான்றேன் இப்படின்னு சீனியர் நடந்ததை சொன்னதும், டேய் என்னடா ஜூனியரியா நம்புற? யாரு குற்றவாளியோ அந்த குற்றவாளியோட பையன்டா அவன். அவன் நியாயமா நடந்துப்பான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? எனக்கு சரியா பல்லன்னு லேடிகா நியாயமான சந்தேகத்தை தானே சொல்றா. இல்லம்மா அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவன் அப்பாவை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தானா? அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டணும், அதை என்கிட்ட கொடுக்கணும்னு அவசியமே இல்லையே. ரெக்கார்டை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்கிட்ட சொன்னான், என் அப்பாவை நான் பிடிக்கிறேன், ஒரு வேலை அதை என்னால பண்ண முடியலனா இந்த ரெக்கார்டை எப்ப வேணும்னா நீங்க ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு. இப்படிப்பட்டவனாமா கடைசியா ஏமாத்த போறான். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சீனியர் உறுதியா இருக்காரு. இதுக்குள்ள ஜூனியர் என்ன உண்மையாவே எம்சியை கொன்னா? கிரைம்ஸ் எல்லாம் இருந்தா தானே அரெஸ்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல அவனை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. போதுங்க, இது வரைக்கும் ஆடி ஓடி அவஸ்தைப்பட்டு இருந்தது. இனிமேல் ஓனாய் கூட்டமான இவங்க முயல் கூட்டமான அவங்கள கார்னர் பண்ணி பிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதோட முதல் கட்டமா லேடிகா சிஓ தூக்க போறா. அப்பதான் சிஓ கார்ல உட்காந்து டிசி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். அரெஸ்ட் பண்ண வந்துட்டானுங்களா? பரவாயில்ல, சும்மா சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்திருப்பானுங்க. நீ அங்க போயிட்டு எதுவும் பேசாம அமைதியா மட்டும் இரு. 48 மணி நேரத்துல அவனுங்களே உன்னை ரிலீஸ் பண்றானுங்க இப்படின்னு டிசி கொடுத்த அட்வைஸை கேட்டு ஸ்டேஷன் வந்தவன் பேசவே இல்ல. அதே மாரி பேசுறானா? என்னங்க நீங்க ஆனா ஊனானா என்ன மட்டும் ஈஸியா தூக்கிட்டு வந்துடுறீங்க. எம்சி சாவுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? எதை வச்சு என்ன சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்றீங்க? அத சொல்லி சிஇஓ நல்லவன் சர்டிபிகேட் வாங்கிட்டாலும், எப்பா இது உலக மகா நடிப்புடா சாமி. எம்சி செத்த டைம் நீ வீட்டுல இருந்தான்ற, ஆனா நீ வீட்டுல இருந்தான்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. நேத்து வேற எம்சி உன்னை பார்க்கணும் இந்த இடத்துக்கு வான்னு மெசேஜ் போட்டிருக்காரு. அங்க போன நீ சும்மாவா இருந்தா? எம்சியை கொல்ல பார்த்தல்ல, அதுக்கான வீடியோ ஆதாரமே இருக்குன்னு சீனியர் அங்க நடந்ததெல்லாம் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு போலங்க. வீடியோவை போட்டு காட்டி அவனை ஆஃப் பண்ணிடுறாங்க. இதே வீடியோவை பொலிட்டீஷியன் போய் போட்டு காட்டின சீனியர் எம்சியை கொல்ற அளவு போயிருக்கானுங்கன்னா அடுத்து உங்களையோ இல்ல உங்க பையனையோ கொல்லதாங்க அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. சோ உங்களை காப்பாத்திக்கவன்னா பையனா? அது யாரு? பொலிட்டீஷியன் அவங்க பையனை தலைமுழுகிட்டாங்களாமா. சோ பையன் யாருன்னு தெரியாத மாதிரி பேசினதும் இது வேறையா? உங்களுக்கு எப்படியோ, நீங்க அவனை உங்க பையனே இல்லைன்னு சொன்னாலும் ஆபீஷியலா அவன் தானே உங்க பையன். ஆனா நீங்க ரொம்ப பாவங்க. பையன் பண்ண தப்ப மறைக்கிறேன்னு 20 வருஷமா அவங்கிட்டயோ மாட்டி படாத பாடு பட்டீங்கல்ல. உங்களுக்கு தெரியாத உண்மை ஒண்ணு என்ன தெரியுமா? உங்க பையன் என் தங்கச்சி மேல கார் ஏத்துனதெல்லாம் உண்மைதான். ஆனா அதனால என் தங்கச்சி சாவல. உங்க பையன் என் தங்கச்சி மேல கார் ஏத்துறதுக்கு முன்னாலேயே வேற யாரோ கார் ஏத்தி அவளை கொன்னுட்டாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு சீனியர் உண்மையை சொல்ல ஷாக்கான
பொலிட்டீஷியனும் நராஜா சொல்ற இல்லையே ஓனர் என்கிட்ட தெளிவா சொன்னானே அப்படின்னு பொலிட்டீஷியன் எதையோ ஒண்ணு சொல்ல வருதுங்க. ஆனா சொல்ல டாய் இப்படியே பேசி என்ன முட்டாளாக்கி என்கிட்ட இருந்து உண்மையா வர வைக்கலான்னு பாக்குறியா? நடக்காத ராஜான்னு விடாப்புடியா இருக்கு. நான் ஏங்க உங்கள்ட்ட போய் சொல்ல போறேன். நேரா ஹாஸ்பிட்டல் போங்க. அங்க என் தங்கச்சியோட அட்டாப்சி ரிசல்ட் வேணும்னு கேட்டு வாங்கி பாருங்க. என் தங்கச்சி படுத்திருக்கும் போது கார் ஏறினதுனால சாகல. கார் வரும்போது அந்த காருக்கு முன்னால அவன் நின்னு அப்படி அவன் மேல கார் ஏறிதான் காலெல்லாம் உடஞ்சு செத்து போயிருக்கா. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்ப நான் சொல்ல வந்தது, உங்க பையனை கண்டுபிடிச்சு யாராவது உங்க பையனை கொன்னுட்டா கடைசி வரைக்கும் அவன் தான் என் தங்கச்சியை கொன்னான்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கும் தான் பிரச்சனை. பண்றதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சீனியர் போனதும் அவசரமா பாடி கார்டு கால் பண்ண பொலிட்டீஷியன் என் பையனை காப்பாத்தி ஆகணும்டா, அவனை சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஹாஸ்பிட்டல் மாத்துங்கடா அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. இவனுங்க இன்ஸ்பெக்டரை தேடி போறதுக்குள்ள அங்க போன ஜூனியர் இன்ஸ்பெக்டரை வெளியே கூட்டிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் பொண்ணு தான் ஆம்புலன்ஸை ஓட்டுறா. ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பொலிட்டீஷியன் பையனை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டா அவனை சாட்சியா விசாரிச்சு அவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாதுல்ல. அவனை இவங்க கைவசம் கொண்டு வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க எப்போன்னு ரெடியா இருக்கான். அவனே ஜூனியர் கிட்ட கையை நீட்டி நீ தாண்டா என்ன அரெஸ்ட் பண்ணணும், அப்பதான் என் மனசு சாந்தி அடையும் அப்படின்னு அரெஸ்ட் ஆயிட்டானா. இன்ஸ்பெக்டர் கிட்ட வாக்குமூலம் வாங்கினா பொலிட்டீஷியன் கண்டிப்பா கேஸுக்குள்ள வந்துருவா. கேஸுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. பொலிட்டீஷியன் அரெஸ்ட் பண்ண வாரண்ட் வேணும் உட்ரான்னு போய் ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஜூனியர் கேட்டா, நான் திடீர்னு இவ்வளவு பெரிய ஆள் அரெஸ்ட் பண்ண வாரண்ட் கேக்குற? 20 வருஷமாவும் அப்பாவும் பொலிட்டீஷியன் வேற க்ளோஸ். இரு நான் அவன் அப்பா கிட்ட ஒரு போன் பண்ணி கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவன் டிசி கால் பண்ண போறான். இன்னும் எத்தனை நாள்ரா இப்படியே இருப்ப? உன்கிட்ட எது கேட்டாலும் என் அப்பா கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பியா? நீ சொந்தமா முடிவெடுக்க மாட்டியான்னு ஜூனியர் வெறி ஆவறான். நண்பா மத்தவங்க மேட்டர்னா நானா முடிவெடுத்துருவேன்டா, இது நம்ம ஃபேமிலி மேட்டர் இல்ல, உன் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அப்பா அவர்கிட்ட கேட்கணும்ல, அதான் கேட்க போறேன்னு அவன் நியாயப்படுத்தினான். முடியல அப்பா, அவன் என்னையா அவனோட பையனா மதிக்க மாட்டான், இதுல ஒன்னு அவனோட சொந்த பையனா அவன் நினைச்சுக்கிறதா? நீ ஏன்டா கற்பனை உலகத்துல இருக்க? என் அப்பன மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. நல்லா புது வியாதி வந்த புல்லாங்குழல் மாதிரி இருந்துகிட்டு என் அப்பன் கூட நீ சகவாசம் வச்சுக்கிட்ட, அவன் வாங்கிட்ட இருந்து உரிய வேண்டியதெல்லாம் உறிஞ்சிட்டு கடைசியா உன்னை தூக்கி போட்டுருவான். அப்ப ஐயோ அம்மான்னு கத்தனா கூட உன்னை காப்பாத்த ஆள் இருக்காதரா. இப்பவே நீ புடிச்சிட்டு இருக்க கயிறை விட்டுட்டா நாளைக்கு நீ நல்லா இருப்ப. சொன்னா கேளு, நீ ஒரு ப்ராசிக்யூட்டர், அதுக்கு நியாயமா என்ன பண்ணுமோ அதை பாரு, அப்பதான் நீ நல்லா இருப்பன்னு காது கண்டமாகிற அளவுக்கு ஜூனியர் அட்வைஸ போட்டதும் திருந்தின ப்ராசிக்யூட்டரும் வாரண்ட கொடுத்துட்டான். அதை காட்டிட்டு இங்க ஜெயில இருக்க சிஓ கிட்ட வந்தா கையில ஒரு பேஸ்பால் பேட்டோட சீனியர் சிஓவோட செல்லு கிட்ட வராருங்க. அடிச்சு அந்த சிந்தல் ஆக்க போறாரோ என்னவோ. ஆரம்பத்துல வெறும் பேச்சுவார்த்தை தான். இப்ப சிஓ எந்த செல்ல இருக்கானோ இதுக்கு முன்னால ஓனர் அந்த செல்ல தான் இருந்தான். சோ சீனியர் சிஓ கிட்ட என்ன அழகா பிளான் பண்ணி ஓனரை கொண்டு இருக்கீங்கடா, நீங்க வரும்போது மேல இருக்க கேமரா ஆஃப் ஆயிருக்குன்னு நினைச்சல இப்படின்னு சீனியர் சொன்னா எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறான் சிஇஓ. இல்லையப்பா, எப்படி நீ சீஃபை கொண்டதுக்கு எவிடன்ஸ் இல்லையோ அதே மாதிரி இதுக்கும் எவிடன்ஸ் இல்ல. பட் வர்ற கோவத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால என் தங்கச்சியை கொண்டு என் வீட்டு செவுத்துக்கவ வர நீ காரணமா இருந்திருக்க, சீஃபை கொண்டு இருக்க, இதுக்கெல்லாம் உன்னை கொல்றது மட்டும்தானே உண்மையான பழி வாங்குறது. அடிச்சு மண்டைய பொலந்தெல்லாம் போல இருக்குன்னு சீனியர் பேஸ்பால் பேட்டை தூக்குறப்போ முக்கு வேர்த்த மாதிரி ஜூனியர் வந்துட்டான். அவன் தான் நீதி நேர்மை நியாயம் சட்டம் தர்மம்னுவானே. ஒரு நூல் இழையில சிஇஓ மிஸ் ஆயிட்டாங்க. வந்த ஜூனியர் பொலிட்டீஷியன் அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட சீனியர்ட்ட கொடுத்து அனுப்புனதும் சூப்பர்பா தம்பி, அப்பம் புத்தி தப்பாம இருக்கு உனக்கு. எப்படியோ பொலிட்டீஷியன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கேச முடிக்க போறீங்கல்ல, சந்தோஷம் பாணி ரிலாக்ஸ் ஆனா. ஹலோ சீனியர் தங்கச்சியை பொலிட்டீஷியன் தான் கொண்டாங்கன்னு சொல்லிலாம் அவங்களை அரெஸ்ட் பண்ணல, உண்மையை மறைக்க ட்ரை பண்ணது, எவிடன்ஸா மாத்த ட்ரை பண்ணது, அதுக்கு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததுன்னு அதுக்காக தான் அவங்களை அரெஸ்ட் பண்றோம். நீ உடனே ஓவரா பொங்காத, விசாரிக்க தானே எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வெளியே வரும், வெயிட் பண்ணுன்னு ஜூனியர் சொன்னதோட அங்க பொலிட்டீஷியன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சீனியர் தான் என்கொயரி பண்றாரு. வரும்போதே பொலிட்டீஷியன் வக்கீலோட வந்திருக்குங்க. நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் எதுவும் பேச போறதில்ல, எல்லாத்துக்கும் அமைதியா தான் இருக்க போறேன்னு ஒரு முடிவோட வந்திருக்கு. அப்படியா சொல்றீங்க? பாத்துங்க, உங்க பையன் எங்கள்கிட்ட சொன்னதை கேட்டா நீங்க உங்க முடிவை மாத்திக்கிட்டாலும் மாத்திக்கலாம். இன்னும் நீங்க என் தங்கச்சியோட அட்டாப்சி ரிசல்ட்ட பாக்கலையோ? 20 வருஷமா உங்க பையன் பண்ணாத தப்புக்காக டீம்மேட் 1 MC சிஇஓ இவனுங்கெல்லாம் உங்களை பிளாக்மெயில் பண்ணி போங்க பண்ணிட்டானுங்கல்ல அப்படின்னு அங்க பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும் போதே இங்க வயலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல சிஇஓ உட்கார வச்சிருக்காங்க. இன்னும் இவன் அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட்டை வாங்கல. வாரண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்கணும்னு சும்மா டைம் ஓடிட்டு இருக்காங்க. வாரண்ட் வாங்க வேண்டியது பொலிட்டீஷியனோட கையில தான் இருக்கு. அந்த அம்மா வாயை திறந்து உண்மையை சொன்னாதானே வாரண்ட் வாங்க ஈஸியா இருக்கும். அதுக்கான வேலையை சீனியர் ஆரம்பிக்கிறாருங்க. சரிம்மா, உங்க பையன் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல 21 வருஷத்துக்கு முன்னால ரோட்ல மயக்கமா இருந்து என் தங்கச்சி மேல அவன் தான் காரை விட்டு ஏத்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட நம்பர்ல இருந்து உங்க பர்னர் போனுக்கு கால் பண்ணிருக்கான். அது உங்க நம்பர் தான்றது உங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்போ உங்க பேருக்கு பக்கத்திலேயே நீங்க எழுதின நம்பர்ல இருந்து தெரிஞ்சு போச்சு. இந்த கேஸ்ல இருந்து உங்க பையனை காப்பாத்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கான வேலையை நீங்க பாத்திருக்கீங்க. நேத்தே டீம்மேட் 1 அந்த உண்மையை ஒத்துக்கிட்டான். உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தேன்னு. அவன் இல்லாம எம்சிக்கும் நீங்க லஞ்சம் கொடுத்து கடைக்கார பொண்ணோட பாடிக்கு பக்கத்துல கிடைச்ச கிட்டார் பீக்கோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்த சொல்லியிருக்கீங்க. கொஞ்ச நாள்ல அந்த எவிடன்ஸை உள்ள இருந்து எடுத்து அழிக்கவும் செஞ்சுட்டீங்க. யாரும் எதிர்பார்க்கலையே.
எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு கொலகாரனான ஓனர் மாட்டுவான்னு. அவன் மாட்டினதுக்கு அப்புறம் சீஃபுக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுல ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை காணோன்னதும் இத பத்தி ஓனர்கிட்டயே கேட்கலான்னு சீஃப் அவனை பார்க்க போனா எங்க ஜெயில இருக்க அவன் சீஃப் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி நம்ம குட்டம் வெளியே வந்துருமோன்னு சீஃபையும் பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டீங்க. இதுல எனக்கு புரியாத ஒண்ணு என்னன்னா, என் தங்கச்சியோட ஆக்சிடென்ட் நடந்தது எங்கேயோ, கடைக்கார பொண்ணோட பாடி கிடைச்சது எங்கேயோ, என்னோட கிட்டார் பிக்க இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டே வந்திருந்தாலும் அது எப்படி கடைக்கார பொண்ணோட பாடிக்கு பக்கத்துல போச்சு? இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டா இருந்த போதையில கிட்டார் பிக் என்கிட்ட இருந்துச்சானே ஞாபகம் இல்ல, எப்படி அது அங்க போச்சுன்னு தெரியலன்ட்டான். ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்க சீக்கிரட்டான ரகசியம் இதுவாதான் இருக்குமோ? ஓனர் உங்ககிட்ட சொன்ன ஒரு ரகசியத்துக்கு பின்னாலதான் கிட்டார் பிக் எப்படி அங்க போச்சுன்ற விஷயம் ஒளிஞ்சிருக்கோ அப்படின்னு சீனியர் கேட்டதும் இங்க ஒரு ட்விஸ்ட். பல வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக்க பொலிட்டீஷியன் யோசிச்சு பார்க்க, சீனியர் தங்கச்சியோட ஆக்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லயேங்க ஓனர் பொலிட்டீஷியனை மீட் பண்ணி சீனியரும் இன்ஸ்பெக்டரும் அடிக்கடி சரக்க போடுறதுக்கு ஒரு இடத்துல பதுங்கி இருப்பாங்கல்ல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பொலிட்டீஷியன் அந்த லேண்ட சிஓக்கு வித்தே இருந்தாலும் அவன் அதை மெயின்டைன் பண்ணல. மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது பொலிட்டீஷியன் தான். சாவி எல்லாம் இவங்கள்ட்ட தான் இருந்திருக்கு. அந்த சாவியை கொடுங்கன்னு கேட்டிருக்கான். இவன் கேட்டது இவன் கொலை பண்ற பெண்களோட பாடி எல்லாம் சுதந்திரமா அந்த இடத்துல புதைக்கிறதுக்காக. எதுக்குடா சாவி, என்னடா பண்ண போறேன்னு பொலிட்டீஷியன் கேட்டதும், இப்ப சாவியை தரீங்களா என்ன சொல்றீங்க? உங்க பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்த கிட்டார் பிக்கோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் நீங்க மாத்தினது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அதுல இருந்து உங்க பையன் ஆக்சிடென்ட் பண்ண வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். சொல்ல போனா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உங்க பையன் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்த அந்த கிட்டார் பிக்க கடைக்கார பொண்ணோட பாடிக்கு பக்கத்துல போட்டதே நான் தான். உங்க பையனை மாட்டி விடலான்னு நினைச்சா நீங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சதுனால அநியாயமா சீனியர் அதுல மாட்டிக்கிட்டான். வெளியே சொல்லிட்டுமா இந்த உண்மைய? உங்க பையன் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா? அது நடக்க கூடாதுன்னா சாவியை கொடுங்க அப்படின்னு அவன் மிரட்ட போய்தாங்க பொலிட்டீஷியன் அந்த இடத்தோட சாவியவே அவன்கிட்ட கொடுத்துருக்கு. அதுவும் அவன் கொலகாரன்னு தெரிஞ்சும் பொலிட்டீஷியன் அப்ப பையனை காப்பாத்தணும்னு பண்ண ஒரு சின்ன தப்புனால ஓனரால எத்தனை உயிர் போயிடுச்சு பாருங்க. கடைசியா அவன் பெத்த பொண்ணையே அவன் கொண்டுட்டான். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் பொலிட்டீஷியன் யோசிச்சே பார்த்தாலும் அது உண்மையை ஒத்துக்கல. பட் பொலிட்டீஷியனுக்கு முன்னாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இன்ஸ்பெக்டர் அவங்கிட்ட இதுதான் உங்க அம்மா மறைச்சு வச்சிருக்க ரகசியம் சொன்னதும், ஹாட கடவுளே, ஓனர் கொலகாரன்னு தெரிஞ்சும் என்ன காப்பாத்துறதுக்காக அவன் கொலை பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க அம்மா அவனை அப்படியே விட்டாங்களா? இது உண்மையா? ஐயோ, அப்படி இருந்தா என்னாலேயே என்ன மன்னிக்க முடியாதே அப்படின்னு அழுதுகிட்டே அப்சர்வேஷன் ரூம்ல உள்ள அவன் அழுவுறதெல்லாம் நின்னு சீனியர் பாத்துட்டு இருக்காரு. அது இன்ஸ்பெக்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. சோ கண்ணாடி கிட்ட வந்தவன், சீனியர் எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்றா, எங்க அம்மா கிட்ட போய் நான் கேட்டதை கேள்றா. எங்க அம்மா என்ன காப்பாத்ததான் சீஃபையும் ஓனரையும் கொன்னாங்களான்னு. அது மட்டும் உண்மையா இருந்துச்சு கண்டிப்பா என் கழுத்தை அறுத்துக்கிட்டு நானே செத்துருவேன்டா, இதை என் அம்மா கிட்ட தெளிவா சொல்ற அப்படின்னு அவன் அழுது பேசின கதையெல்லாம் சீனியர் இப்ப பொலிட்டீஷியன் கிட்ட சொன்னதும் இதுவுமே கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிருச்சுங்க. பையனை காப்பாத்ததான் எல்லாம், அப்புறம் அவனே சாக போறான்னா எப்படி உண்மையா சொல்லாம இருக்கும்? உண்மைய போட்டு உடைச்சிருச்சு. நான் சீஃபை கொல்லலாம் சொல்லங்க. சீஃப் டீம்மேட் ஒண்ணுக்கு அனுப்பின மெசேஜ அவன் எனக்கு அனுப்புனான். அதை நான் சிஓ கிட்ட காட்ட மட்டும் தான் செஞ்சேன். இதோட ஓனர் சாவுக்கும் எனக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கே தெரியாம அந்த 2 பேர் சேர்ந்துதான் இந்த வேலையை பாத்துட்டானுங்க. எதுவா இருந்தாலும் அவங்கள புடிச்சு கேளுங்க அப்படின்னு பொலிட்டீஷியன் மோடா மொத்தமா 2 பேர்னு சொல்தா. இப்படி சொன்னா எப்படிங்க? யார் அந்த 2 பேரு? இவ்வளவு சொல்லிட்டீங்க, அப்படியே அவங்க 2 பேரோட பேரை மட்டும் கொடுத்துருங்க பாப்போம், எல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும்னு சீனியர் கேட்டு சிஓ டெபுட்டி கமிஷனர் 2 பேரோட பேரையும் பொலிட்டீஷியன் கேஸுக்குள்ள கொண்டு வந்துருச்சுங்க. ஹஹா, இதுக்கப்புறம் சிஓ மேல வாரண்ட் வாங்குறது என்ன அவ்வளவு கஷ்டமா? ப்ராசிக்யூட்டர் வேற இப்ப ஜூனியர் லைனுக்கு வந்துட்டான். வாரண்ட்டை வாங்கிட்டாங்க. எப்படா அவன் என்ன கேட்காம வாரண்ட் கொடுத்தான்னு டிசிக்கு தெரிஞ்சதும் ப்ராசிக்யூட்டர் கால் பண்ணி மிரட்டலான்னு பாக்குறான். அவன் டிசியை நோஸ் கட் பண்ணிட்டான். பக்காலி, எத்தனை நாள் நான் ஒரு ப்ராசிக்யூட்டர்ன்ற மரியாதையே இல்லாம என்ன அவமானப்படுத்திருக்கேன். இது ஏன் காலம்டா? ப்ராசிக்யூட்டர்னா கொக்கா அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் கெத்து காட்டுறான். இவன் தான் நம்ம லைனை விட்டு போயிட்டான். வேற யாருக்காவது கால் பண்ணி என்ன மாச்சு பண்ணுவோன்னு நினைச்ச டிசி சீனியரும் ஜூனியரும் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்களோ அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டுக்கு போனை போடுறான். அந்த ஹெட் கிட்ட இருந்து ஜூனியருக்கு கால் வருது. இந்த டைம்லலாம் ஜூனியர் சிஇஓ இவங்க 2 பேர் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தனியா இருக்காங்க. ஜூனியர் அந்த காலை எடுக்கலங்க. என்னப்பா ஒரு உயரதிகாரி கால் பண்றாரு எடுக்க மாட்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சீனியர் கால் பண்ணா அப்ப மட்டும் எடுத்த. என்ன நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்றீங்களா? நானும் அப்பாவும் பேசினதை நீ ரெக்கார்ட் பண்ணிட்ட. அந்த ரெக்கார்டை காட்டி உன் அப்பாவுக்கு நீ ஹெல்ப் பண்ண போறேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ யார் சைடு இருக்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சிஇஓ சொல்ல தளபதி, நான் யார் சைடு இருக்கேன்னு யோசிக்கிறத விட உங்க சைடு யார் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. 20 வருஷமா என் அப்பா கூட இருக்கீங்க. என் அப்பாவை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு தெரியுதாங்க உங்களுக்கு? எதுக்காக சம்பந்தமே இல்லாம என்னோட அப்பா சீனியரை அந்த டொக்கு ஸ்டேஷன்ல இருந்து
இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தணும். இதை எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்க? அது காரணம் நான் சொல்றேன் கேளுங்க. சீனியருக்கு அவன் தங்கச்சியை யார் கொண்டான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகம். அதை நோண்டிட்டு இருந்தான். போக போக உண்மையும் வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், உண்மையை தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு வாட்டமா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை மாத்தியும் விடுவோம் அப்படின்னு தான் எங்க அப்பா மாத்தி விட்டுருக்கான். ஆனா நடந்த உண்மை எதுவோ அந்த உண்மை சீனியருக்கு தெரியணும்னு என் அப்பா இதை பண்ணல. எங்க அப்பா எதை தெரிய வைக்கணும்னு நினைச்சானோ அதை தெரிய வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இன்னும் புரியல. நீங்க தானே போன தடவை என்கிட்டயும் சீனியர்கிட்டயும் சொன்னீங்க, 21 வருஷத்துக்கு முன்னால நீங்க பொலிட்டீஷியன், எங்க அப்பா 3 பேரும் சரகடிச்சிங்க. எங்க அப்பாவுக்கு போதை ஓவர் ஆனதும் அவரால் காரை ஓட்ட முடியல. அவருக்கு பதிலாக நீங்க காரை ஓட்டினீங்கன்னு. ஸோ நீங்க காரை ஓட்டிட்டு ரிட்டர்ன் வரப்போ நீங்க தான் சீனியர் தங்கச்சியை அடிச்சு தூக்குனீங்கன்னு சீனியரை நம்ப வைக்கிறது தான் என் அப்பாவோட பிளானே. இன்னமும் நீங்க நம்பலனா? அன்னைக்கு நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, நான் அதை ரெக்கார்ட் பண்ணல. நீங்க காரை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் என் அப்பா என்ன சொன்னான்றதை போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க அப்படின்னு லாஸ்டா டிசி சொன்னாலங்க. எல்லாரோட சேர்த்து இவனையும் முடிச்சு விட்டுணுண்டான்னு அதை ஜூனியர் போட்டு காட்டுறான். ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லாம் இல்ல, 4-5 தடவை வேணும்னே திரும்ப திரும்ப போட்டு காட்டுறான். அப்பதான் சிஓவுக்கு டிசி மேல வெறுப்பு வந்து இவனே இவன் வாயால உண்மையை ஒத்துப்பான்னு. நல்லா கொலஸ்ட்ரால் வந்த கோஸ்ட் ரைடர் மாதிரி இருக்கான்ல சிஓ, அவனு இதை கேட்டு ஷேக் ஆகுறான். இப்ப புரிதுங்களா ஏன் சீனியர் எங்க அப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தினான்னு? அவனுக்கு தேவை அவன் மாட்டிக்கிற கேஸ் சீக்கிரம் முடியணும். சீனியரே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்க தான் குற்றவாளின்ற உண்மையை கண்டுபிடிச்சு கேஸ மூடணும். அதுக்கு தாங்க பிளான போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ஜூனியர் சொல்லிட்டு இருக்கும் போதே லேடி காப் அங்க வந்து, ஏன்பா என்னப்பாவும் ஹெட் திரும்ப திரும்ப எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நானும் போன் எடுத்தோம்ப்பா, டிசி அவர்கிட்ட சொல்லியிருக்காராம் எந்த வகையிலையும் சிஓ கிட்ட நம்ம ஈஸியா நடந்துக்க கூடாது, எது வேணும்னா பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையா வாங்குங்கன்னு. சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருப்பான்னு டிசியோட சுயரூபத்தை சிஓ கிட்ட காட்டாங்க. நைட்டு செல்லுல தூங்கிட்டு இருக்கப்போ சிஓ ரெக்கார்ட்ல டிசி சொன்னதையே தாங்க மண்டைக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ செல்லுல பவர் கட் ஆகுது. அங்க ஓடிட்டு இருந்த கேமராவும் ஆஃப் ஆகுது. அதே டைம் சிஓவுக்கோ இவன் ஓனரை தற்கொலைக்கு தூண்ட இங்க வந்தப்போ ஓனர் சொன்ன இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இப்ப நான் மட்டும் சாக போறது இல்லடா, கூடிய சீக்கிரம் நீயும் செத்துருவ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த உண்மை வெளியே வந்துருச்சுன்னா சீனியர் உன்னை விட்டுருவான்னு நினைக்கிறியா? உண்மை வெளியே வந்துச்சு, அடுத்த செகண்ட் உனக்கு வாய்க்கரிசிதான் ராஜா அப்படின்னு அப்போ ஓனர் சொல்லியிருக்கான். இப்போ லைட் எல்லாம் ஆஃப் ஆகி கேமராவும் கட் ஆனதும் செல்லுல என்ட்ரியை போட்ட சீனியர், 20 வருஷத்துக்கு முன்னால என் தங்கச்சியை கொன்ன, இப்போ சீஃபை கொன்ன, ஓனரோட தற்கொலைக்கு காரணமா இருந்திருக்க, இதுக்கெல்லாம் உன்னை சாவச்சாதான்டா என் ரிவெஞ்ச் சக்சஸ் ஆகும் அப்படின்னு அவன் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்காரா. உயிர் பயத்துல சிஇஓ, எப்பா ரசா சாமி ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன்டா, உன் தங்கச்சியை கொன்னது நான் இல்லடா, டெப்புட்டி கமிஷனர் தான்டா உன் தங்கச்சியை கொன்னா, நான் கன்ஃபஸ் பண்றேன்னு உண்மையை சொல்லிட்டான். அடுத்த சீன்லயே டெபுட்டி கமிஷனர் தான் 21 வருஷத்துக்கு முன்னால மிஸ் ஆன பொண்ண ஆக்சிடென்ட் பண்ணி கொண்ட கொலைகாரன்னு நியூஸ் முழுக்க மேட்ரு தீயா பரவுது. இவ்வளவு பெரிய ஆளை எப்படியும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த அசிங்கம் தாங்காம ஆளு தற்கொலை பண்ணிக்கலான்னு துப்பாக்கி எடுத்து தலை மேல வைக்கிறான். அப்போ அங்க என்ட்ரியை போட்ட ஜூனியர், என்ன நைனா அது, பல வருஷத்துக்கு முன்னால என் அம்மாவை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அது தாங்க முடியாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? குழந்தைங்க தான் தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு தானே சொன்ன. இவ்வளவு பெரிய வீரன் இப்ப நீ என்னமோ தற்கொலை பண்ணிக்கிற? செத்துட்டா எந்த தண்டனையும் அனுபவிக்காம ஈஸியா போயிடலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்னு ஜூனியர் அப்பா கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ள சீனியர் வெறி கொண்டு கையில துப்பாக்கியோட வந்துட்டாரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க ஏன் அவ்வளவு பொங்குறீங்க? துப்பாக்கியை கொடுங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சீனியர் கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கின ஜூனியர், நான் உன்ன மாதிரி யோசிச்சுலாம் இருக்க மாட்டேன்ப்பா, போட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், மரியாதையா சரண்டர் ஆயிடு, அதான் உனக்கு நல்லது. சீனியர் அவரை போய் அரெஸ்ட் பண்ணுங்க இப்படின்னு ஜூனியர் சொல்லி ஒரு வழியாங்க இத்தனை எபிசோட் போராட்டத்துக்கு அப்புறம் உண்மையான குற்றவாளி யாரோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னமும் இந்த கதையில ஜூனியரும் தப்பு பண்ணிருக்கான், சீனியரும் தப்பு பண்ணிருக்கான்ல. ஜூனியர் பண்ண தப்புன்னு பார்த்தா உயர் அதிகாரிகள்ட்ட சொல்லாம 6வது விக்டிம்னு ஒரு ப்ராஸ்டியூட்டை கொலைகாரனை பிடிக்க ஒரு ஸ்கெட்ச் போடுறேன்னு அனுப்பி அவ அநியாயமா போயிட்டா. அதுக்கு பிராய்ச்சிதமான போலீஸ் போர்ஸை விட்டே போக போறான்றான். அது எப்படி நீ ஈஸியா போயிடுவ? நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்னா இந்த போலீஸ் போர்ஸ்லயே இருந்து இனிமேல் யாரும் எந்த தப்பும் பண்ணாம அப்படியே தப்பு பண்ணாலும் அந்த தப்பு பண்ண குற்றவாளிகளை பிடிக்கிற ஆளா நீ தான் இருக்கணும். அதனால போலீஸ் போர்ஸ்லயே இருன்னு சீனியர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் சீனியர் பண்ண தப்புன்னு பார்த்தா ஓனர் வீட்டுக்குள்ள ஓனர் பொண்ணோட விரல் கிடைச்சும் அதை போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணாம விரலெல்லாம் ஓனர் கடவாசல்ல வச்சாதான் ஆதாரத்தோட முழு உண்மையும் வெளியே வரும்னு இவர் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணாருல்ல. அப்பவே தங்கச்சியோட பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அவங்கிட்ட சரண்டர் ஆகிறேன்னு ஜூனியர்ட்ட சொல்லவும் செஞ்சாரு. எங்க அதை பண்ணாரு? தங்கச்சி பாடி என்ன, தங்கச்சியை யாரு கொன்னாங்கன்றதே தெரிஞ்சு போச்சு, இன்னமும் சரண்டர் ஆகாம இருந்தா எப்படிங்க? அதுவும் நான் சரண்டர்லாம் ஆக மாட்டேன், வேணும்னா நீ ஏன் அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சீனியர் ஜூனியர்ட்ட கையை நீட்ட அவனும் அழுது
அழுதுகிட்டே சீனியர் அரெஸ்ட் பண்றான். அங்க சீனை கட் பண்ணா யார் யார் என்னென்ன தப்புலாம் பண்ணாங்களோ அவங்க பண்ண தப்புக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தண்டனைங்க. டிசி சிஇஓ அவங்க 2 பேருக்கும் லைஃப் டைம் பிரிசன், காலம் முழுக்க ஜெயிலே கழித்துட்டு அங்கேயே சாக வேண்டியதுதான். அடுத்து பொலிட்டீஷியன், இவங்க எவிடன்ஸை மாத்த ட்ரை பண்ண குற்றத்துக்காக 9 வருஷம் ஜெயில் தண்டனை. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்தா அவனுக்கு 3 வருஷம். அடுத்து சீனியர் பண்ண தப்புக்காக அவருக்கு 1 வருஷம் தண்டனையும் 2 வருஷம் போலீஸ் வேலை செய்யக்கூடாதுன்ற ப்ரொபேஷனும். ஜூனியர் பண்ண தப்புக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமா அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம அந்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்லயே இருக்கான். கடைசியா பிப்ரவரி 5 போன வருஷம் இதே நாள் அன்னைக்கு தான் சீஃப் கொல்லப்பட்டிருப்பாரு. பிளஸ் இதே நாள் தாங்க ஜூனியரோட அம்மாவும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தற்கொலை பண்ணிட்டு இறந்துருப்பாங்க. அம்மா சமாதிக்கு ஜூனியர் பூங்கொத்த வைக்கிறப்போ ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு வா, இன்னைக்கு சீஃபோட ஆனிவர்சரி அப்படின்னு லேடி காப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஜூனியரும் அங்க போனா ஆஹா சீனியரோட தோற்றத்தை பார்க்கணுமே, இவ்வளவு நாள் ரெக்கார்ட் பாயா இருந்தவரு இப்ப ஹேர் கட்லாம் பண்ணி சாக்லேட் பாய் ஆயிட்டாருங்க. சீனியர் ஜூனியர் லேடி காப் ரெஸ்டாரண்ட் பொண்ணு கான்ஸ்டபிள் டீம்மேட் 2 முஞ்சு ஸ்டேஷனோட ஆபீசர் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிடுறாங்க. அப்புறம் அதே சந்தோஷத்தோட ஒரு ஆத்தோரம் போனான். ஜூனியருக்கு ஒரு முக்கியமான வேலை போயே ஆகணும், நான் கிளம்புறேன்னு சீனியர்ட்ட சொல்றான். போற அவனை கூப்பிட்டு நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு, ஆனா எங்க போனாலும் நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, ஆரோக்கியமா இரு, எனக்கு அதான் வேணும்னு அன்பா கொட்ட. ஃபர்ஸ்ட் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றதை விடுங்க, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் இப்படின்னு ஜூனியர் செல்ல குரலோட சீனியரை பார்த்து ஒரு ஸ்மைல போட்டு போறான். 2 பேரும் அழகா சிரிக்கும் போதே எபிசோடும் சரி சீரீஸும் சரி முடியுதுங்க. வேற என்னங்க உங்கள்ட்ட கேட்க போறேன், நல்ல சீரீஸை சூஸ் பண்ணிருக்கனா, அதை நல்லா பண்ணிருக்கனா, அதை மறக்காம ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த கமெண்ட் எனக்கு எவ்வளவு பெரிய பூஸ்டப்பா இருக்கும்னு மறந்துட போறீங்க. அதோட நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கே தெரியும். டைமுக்கு எபிசோட் போடாம நிறைய டைம் டிலே பண்ணிடுறேன். நானும் அதை திருத்திக்க தாங்க ட்ரை பண்றேன், இருந்தாலும் அப்படி ஆயிடுது. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா போட்டுறேன். எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு தேவைப்படுற சீரீஸை சொல்லி அதை ரிவ்யூ பண்ண சொல்றீங்க. நம்ம எப்படிப்பட்ட சீரீஸை போடுறோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? மேக்ஸிமம் டிடெக்டிவ் மர்டர் மிஸ்ட்ரின்னு இந்த மாதிரி தான் ட்ரை பண்றோம். நீங்க கேட்கறது அந்த வட்டத்துக்குள்ளேயும் வரணும், அதே சமயம் பெருசா யாரும் பார்க்காத ஒன்னாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்றாங்க. ஏன் சொல்றேன்னா நீங்க திரும்ப திரும்ப கேட்டும் அதை நான் பண்ணலன்னு நீங்க காண்டாயிடக்கூடாது இல்ல, அதை பண்ணக்கூடாது, உங்களை மறுபடியும் கேட்க வைக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு எப்பவும் இருந்தது இல்ல, இருக்கவும் இருக்காது. ஸோ என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா இதாங்க உங்க கமெண்ட் தான் எனக்கு ரிவார்டு. எப்படி பண்ணிருக்கேன், இன்னும் அதை எப்படி மாத்தலாம், கதையோட சூசிங் கரெக்டா இல்லையா, இல்ல வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணினாலும் சரி அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.